ஸ்ரீராம் சுந்தரகாண்டத்தில் 9வது சர்க்கம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ராவணனுடைய அந்த புறத்துக்கு ஹனுமான் போக போகிறத தான் இந்த 9வது சர்க்கம் ஃபுல்லுமே இருக்க போகுது. ஹனுமான் அந்த புஷ்பக விமானத்தில் ரொம்ப விசாலமான சிறந்த மாளிகை ஒன்றை பார்க்குறாங்க. ராட்சசேந்திரனின் அந்த மாளிகை ஒரு யோஜனை நீளமும் அரை யோஜனை அகலமும் அநேக உப்பரியலும் கொண்டிருக்கான். எதிரிகளை அடக்கும் ஹனுமான் விசாலமான கண்களை உடையவரும் விதேக மன்னன் புதல்வியுமான சீதையை தேடிக்கொண்டு அந்த மாளிகையின் எல்லா இடங்களையும் திரிந்து வர்றாங்க. ராட்சசர்களுடைய நேர்த்தியான வீடுகளை பார்த்து கொண்டு ராட்சச மன்னன் இருப்பிடத்தை வந்தடைகிறார் ஹனுமான். 3-4 தந்தங்களுடைய யானைகள் கட்டப்பட்டிருந்ததாம். ஆயுதங்களோடு கூடிய வீரர்கள் அங்கங்கே பரவல நின்று காவல் புரிந்தும் கொண்டிருந்தாங்களாம். ராவனுடைய இருப்பிடம் ராட்சச ஜாதி மனைவிகளாலும் திக்விஜயம் செய்ய போது ஜெயிக்கப்பட்ட மன்னர்கள் அரண்மனைகள் பலாத்காரமாக கொண்டு வரப்பட்ட அரச குமாரிகளாலும் நிரம்பி இருந்ததாம். முதலை, மகரமீன், திமிங்கலம், சுறாமீன் முதலிய நீர்வாழ் ஜந்துக்கள் நிறைஞ்சும் பெருங்காற்று வேகத்தால் தாக்கப்பட்ட மலை போல அலைகளுடைய கடல்களை போலும் இருந்ததா அது. குபேரன் இடத்துல எந்த செல்வம் இருந்ததோ, ஐராவதத்தை வாகனமாக கொண்ட தேவேந்திரனும் எந்த செல்வம் இருந்ததோ அது எல்லாமே ராவணனுடைய வீட்டில் எப்போதும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்ததாம். அரக்கர்களுடைய வீடுகளில் குபேரன், யமன், வர்ணன் முதலிய அனுபவிக்கும்படியான சகல ஐஸ்வர்யங்களையும் போக சாதனங்களையும் செல்வ செழிப்பும் இது எல்லாம் காட்டிலும் மேம்பட்ட தரத்தில் விளங்கி கொண்டிருந்ததாம். அந்த மாளிகையின் நடுவில் நிர்மாணிக்கப்பட்டதும் பல மத யானைகள் காவல் புரிந்து போல சிலைகள் உடையதுமான ஒரு சிறப்பான வீட்டை பார்க்கிறார் வாயுகுமாரர். ஹனுமான் முன்னொரு காலத்தில் தேவலோகத்தில் விஸ்வகர்மாவால் பிரம்மாவுக்கு செய்யப்பட்டதும் தெய்வீகமானதும் எல்லாவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டதுமான அந்த விமானம் புஷ்பகம்னு பெயர் அடைஞ்சதான். ரொம்ப தீவிரமாக தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து குபேரன் அதை பெற்றாங்க. குபேரனை தன் பராக்கிரமத்தால் வென்று ராவணன் அதை அடைந்தான். தங்கத்தாலும் வெள்ளியாலும் நன்றாக செய்யப்பட்டு அழகாக பொருத்தப்பட்ட விலங்கு பதுமைகளாலும் தூண்களின் பேரொளியாலும் ஐஸ்வர்யத்தாலும் அது பிரகாசித்ததாம். மேரு மந்திர மலைகள் போல ஆகாயத்தை தொட்டு கொண்டு நின்றது. ரகசிய அறைகளும் மங்களமான அறைகளும் எங்கெங்கும் அணி செய்து இருந்ததாம். சூரியனையும் அக்னியையும் போல ஒளி வீசி கொண்டிருந்தது. விஸ்வகர்மாவினால ரொம்ப கவனத்துடன் செய்யப்பட்டதாம். தங்க மயமான படிக்கட்டுகளையும் அழகிய மேடைகளையும் உடையதாம். தங்கம், ஸ்படிகம் போன்றவர்களான காற்றோடிகள் உடையதாம். இந்திரநீலம், மகாநீலம் முதலிய அபூர்வ மணிகள் இழைக்கப்பட்ட திண்ணைகள், அதாவது கதவுகள் இல்லாத சாளரம், காற்றோடி, சதுரம், தாமரைப்பூ போல பல வடிவங்களில் இருக்கும் பவளம், அபூர்வமான முத்துக்கள், விலை மதிக்க முடியாத ரத்தினங்கள் முதலியன பதிக்கப்பட்ட தரைகள் இருந்ததாம். இந்திர நிலத்தை பாலில் வைத்தால் பால் நீளமாகிறோம். மகாநீலம் சிங்கள தீவில் உண்டாவது. அங்க இளஞ்சூரியனின் செந்நிறம் கொண்ட சந்தன வகைகளின் நறுமணம் பரவி இருந்ததாம். பகற்கால சூரியனை போல பிரகாசித்து கொண்டிருந்தோம் திவ்யமானதுமான புஷ்பக விமானத்துல ஏறி நின்றார் ஹனுமான். அங்க இருந்தவாறே வாயு பகவானே உருவம் எடுத்து சுற்றி வந்தார் போல பானங்களும் உணவு வகைகள் வெளிப்பட்ட மூச்சு காட்டும் மனதை அவங்க நுகர்ந்து பார்த்தாங்க. அந்த மனம் மகாவீரரான அவரை வெளியூரிலிருந்து வந்த விருந்தாளியை அவங்க உறவினவங்க பாசத்தோடு அழைப்பது போல அண்ணா இங்கே வான்னு ராவணன் இருக்கும் இடத்திற்கு குறிப்பாக அழைப்பது போல இருந்ததா அது. அந்த வழியை சென்ற ஹனுமான் பேரழகு வாய்ந்த விசாலமான அரங்கத்தை பார்க்குறாங்க. உத்தமமான பெண்களைப் போல அந்த இடம் ராவணனுக்கு பிடித்திருந்ததாம். நவரத்தினங்கள் இழைக்கப்பட்ட படிக்கட்டா, தங்க சாளரங்கள், ஸ்படிகத்தான தரைகள், ஆங்காங்கு அலங்காரமாக நிறுவப்பட்ட தந்தங்களும் முத்து, பவளம், வெள்ளி, தங்கம் முதலியவளான அநேக தூண்கள் இருந்ததாம். சுற்றிலும் அது எல்லா அதாவது அந்த ஸ்ரீலங்கா ஃபுல்லுமே அழகிய வேலைப்பாடுகளை கொண்ட சமமாக இழைக்கப்பட்ட பெரிய பெரிய தூண்களை பார்க்கும்போது ரெக்கைகளை விரித்து கொண்டு அந்த விமானம் ஆகாயத்தை நோக்கி பறக்கிறது போலயே இருந்ததாம்.
இந்த மண்ணுலக லட்சணங்களை கொண்ட சித்திரங்கள் வந்து வரையப்பட்ட உயர்ந்த கம்பளங்கள் போன்ற விரிக்கப்பட்டிருந்ததாம். நாடுகள் வீடுகள் கொண்ட மண்ணுலகை போலவே விமானம் விஸ்தீரமாக இருந்ததாம். மதம் கொண்ட பறவைகள் கூச்சலிட்டு கொண்டிருந்ததாம். திவ்யமான நறுமண பூச்சிகளின் மனமும் வீசிக்கொண்டிருந்ததாம். ராட்சச தலைவன் உட்காருவதற்காக விலை உயர்ந்த விரிப்புகள் இருந்ததாம். அகில தூப புகை சூழ்ந்திருந்ததாம். மாசற்றதாக அன்னை பறவை போல தூய வெண்மையாக இருந்ததாம். பல்வகை மலர்கள் தூவப்பட்டு இருந்ததாங்க. வசிஷ்ட மகரிஷியிடம் இருந்து குற்றமற்ற காமதேனை போல சகல மனோரதங்களையும் பூர்த்தி செய்தது. மனசிற்கு உல்லாசத்தை உண்டு பண்ணுவதாக துக்கத்தை நாசம் செய்து சகல சம்பவத்தையும் தேக காந்தியையும் கொடுத்ததாம். 5 புலனூர் பொறிகளும் 5 வகையான போகங்களையும் கொடுத்து ஒரு தாயை போல ஹனுமானுக்கு மன திருப்தியை அளிச்சதாம். ராவணின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதை கண்டு இது என்ன, ரொம்ப பெரிய புண்ணியம் செய்தவர்களால் அடையப்படும் ஸ்வர்க்கமா, தேவர்கள் வசிக்கும் தேவலோகமா, இந்திரனுடைய நகரமா, அமராவதியா, கடுமையான தவயத்தால் அடையப்படும் பிரம்மலோகமானு ஹனுமான் வந்து அங்கே எண்ணுறாங்கள. அங்கே சுவாரஸ்யமான விளக்குகளோ ஆடாமல் அசையாமல் எரிந்து கொண்டிருந்த பார்க்கும்போது கை தேர்ந்த சூதாட்டக்காரர்களிடம் தோற்று போன சாமானிய சூதாட்டக்காரன் அடங்கி ஒடுங்கி கவலையுடன் இருப்பது போல இருந்ததாம். விளக்குகளின் ஒளியினாலும் ராவனுடைய தவத்தால் பெற்ற தேசவினாலும் அணிகலன்களின் ஒளி சிதர்களாலும் அந்த இடம் ரொம்ப பிரகாசமாகவே இருந்ததாம். ஆயிரக்கணக்கான உத்தம பெண்கள் அங்கு விரிக்கப்பட்டிருந்த கம்பளங்களில் பல வகையான நிறமுடைய ஆடைகளையும் மாலைகளையும் அணிகலன்களையும் அணிந்து கொண்டு காம கேளிக்கைகளால் சோர்வடைந்து மதுபான மயக்கத்தாலும் அந்த நள்ளிரவில் அயர்ந்து நித்திரை செய்வதை பார்க்கிறார். அவங்க தூங்கி கொண்டிருந்ததுனால அணிகலன்கள் உரசும் ஓசைகள் இல்லாமல் நிசப்தமாக அந்த இடம் இருந்ததை பார்த்தபோது சப்தம் செய்யாத அன்னப்பறவை வண்டுகள் நிறைந்த தாமரை கூட்டம் போல இருந்ததாம். உறங்கி கொண்டிருந்த அந்த உத்தம பெண்களின் பற்கள் மறைக்கப்பட்டும் கண்கள் மூடியும் முகங்களிலிருந்து தாமரை மனம் வீசுவதையும் மாருதி பார்க்குறாங்க. இரவின் முடிவில் சூரியோதய காலத்துல மலரும் தாமரைகள் இரவில் மறுபடியும் மூடிக்கொள்வதை போல அந்த நாரிமணிகளின் தோற்றம் அப்போது இருந்ததாம். இவர்களுடைய முக தாமரைகள் அலர்ந்த தாமரை போல இருப்பதால மதம் கொண்ட வண்டுகள் அடிக்கடி வந்து தேன் வேண்டி மொய்த்திடும் போலும் என்ற நீரில் தோன்றும் தாமரைகள் ஈடாக அழகு, மனம், நிறம், ஆனந்தம் கொடுப்பது ஆகிய குணங்கள் அந்த உத்தம பெண்களுக்கும் இருந்ததனால தாமரையுடன் ஒப்பிட்டு பார்த்து அப்படி எண்ணினாரா ஹனுமார். அந்த அரங்கமே சரத்கால ஆகாயத்துல தாரைகள் மின்னுவதை போல அந்த பெண்மணிகளால அழகாக விளங்கி இருந்ததாம். அந்த பெண்களால 4 புறமும் சூழப்பட்ட ராவணன் நட்சத்திரங்களால சூழப்பட்ட சந்திரன் போல விளங்கினானா. ஏராளமான புண்ணிய கர்மாக்களை செய்து அதன் பயனாக நட்சத்திர பதவியை அடைந்து அதன் பிறகு புண்ணியம் குறைந்து கொஞ்சம் மிகுந்து இருக்கும்போது தான் வானில் இருந்த நல்வியர்களோ அந்த ஸ்திரீகள் என்று அனுமான் அப்போது எண்ணினாங்களாம். அந்த பெண்மணிகளின் தேக காந்தியும் நிறமும் மங்களகரமாக ஒளியும் பெரிய தாரைகளுடைய போல தெளிவாக விளங்கியிருந்ததாம். மதுபானத்தினாலும் காம விளையாட்டினாலும் மார்பகங்கள் தளர்ந்தோ பெரிய மாலைகள் நழுவி விலையுயர்ந்த அணிகலன்கள் சிதறி அது அயர்ந்து தூங்கி கொண்டிருந்ததாம். சிலருடைய நெற்றி திலகங்கள் அழிந்திருந்ததா, சிலருடைய சிலம்புகள் கலந்திருந்ததா, சில உத்தம பெண்களின் மாலை பக்கத்துல நழுவி கிடந்ததா, சிலருடைய முத்து மாலைகள் அருந்து போயிருந்ததா, மற்றும் சிலருடைய ஆடைகளும் நழுவியிருந்ததா, சிலரின் பழு சுமந்து வந்த பெண் குதிரைகள் ஜீனம் முதலியன இல்லாமல் சிரமம் நீங்குவதற்காக படுத்து கிடப்பதை போல தரையில் மேமறந்து படுத்து கிடந்தாங்களாம். சிலர் காதணிகள் இல்லாமல் இருந்தாங்களாம். சிலர் பெருங்காட்டில் பெரிய யானைகளால் நசுக்கப்பட்ட பூங்கொடிகளில் போல நசுக்கப்பட்ட அறுந்து போன மாலைகளுடன் காணப்பட்டாங்களாம். சிலருடைய வைடூரிய ஆபரணங்கள் மீன் கொத்தி பறவை போல இருந்ததாம். வேறு சிலருடைய மார்பில் மின்னிய தங்க சரடுகள் சக்கரவாகம் போல இருந்ததாம். ஆற்றோரங்களில் அன்னம் நீர்க்காக்கைகளால் சூழப்பட்டதும் சக்கரவாகத்தால் அழகு செய்யப்பட்டதுமான மணற்குன்றுகள் போல அவர்களுடைய பின்பாகங்கள் விளங்கியிருந்ததாம். சதங்கை கூட்டமே மொட்டுக்கள், அணிகலன்களே, தங்கை தாமரைகளே
முதலைகள், தேக காந்திய கரைகள் தூங்கி கொண்டிருந்தவங்க இப்படி நதியோடு ஒப்பிடத்தக்கவங்களாகும். சிலருடைய மென்மையான அங்கங்களிலாலும் நகைகளின் நுனியாலும் காணப்பட்ட ஆபரணங்களின் அடையாளங்களை நகைகள் போல தோணியதான். சிலருடைய முகத்திலிருந்து வீசிய சுவாச காற்றால் உதரப்பட்ட ஆடை நுனிகள் முகங்களின் மேலே விசிறி வியர்வையை போக்குவதை போல காணப்பட்டதா. ராவணனுடைய மனைவிகள் பலவித வர்ணங்களால மிகவும் சோபையுடன் விளங்கினாங்களாம். அழகியவையும் ஒளி பொருந்தவையுமான மேலாக்குகள் அவர்களுடைய முகவாய்க்கட்டைகளில் அசைந்து போது கொடிகள் போல காணப்பட்டதாம். சிலருடைய மங்களமாக ஒளி வீசும் குண்டலங்கள் அவர்களுடைய மூச்சு காற்றின் வேகத்தினால மெல்ல மெல்ல அசைந்ததாம். இயற்கையாகவே நறுமணம் கொண்ட அவர்களுடைய மூச்சு காற்று சர்க்கரையால் தயாரிக்கப்பட்ட மதுவின் வாசனையுடன் சேர்ந்து ராவணின் மேல் வீசியிருந்ததாம். ராவனுடைய மனைவிகள் சிலர் இது ராவனுடைய முகம் என்று எண்ணி சக்களத்தின் முகங்களை அடிக்கடி முகர்ந்தாங்களாம். ராவனுடைய மனதை பறிகொடுத்திருந்த அந்த ஸ்திரீகளும் காம பரவசர்களாகிய சக்களத்திகளுக்கு திருப்பி கொடுத்தார்களாம். சிலர் அணிகலன்கள் அழகு செய்த புஜங்களையே தலையாணியாக கொண்டிருந்தாங்களாம். சில பெண்கள் அழகான பட்டு துணிகளை சுருட்டி வைத்து படுத்திருந்தாங்களாம். ராஜரிஷிகள், பித்ருக்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், ஜாதி பெண்களும் ராட்சச கன்னிகைகளும் அவனிடம் காமம் கொண்டு நாடி வந்தாங்களாம். யுத்தத்தை விரும்பிய ராவணால பல பெண்கள் கவர்ந்து வரப்பட்டாங்க. இப்படி பெண்ணை தூக்கி கொண்டு வந்து விட்டாங்கன்னா அந்த பெண்ணின் உறவினர்கள் போர் செய்து தோற்று போய் தன் மேலாண்மையை ஏற்றுக்கொள்ளட்டுமே என்பது ராவணனின் கருத்தான். சிலர் காம மோகத்தால் அவனிடமே தாமாகவே வந்திருந்தாங்களாம். அங்கிருந்த பெண்மணிகள் எல்லாருமே ஒருத்தி கூட மிச்சமில்லாமல் அவருடைய பராக்கிரமத்தினாலும் குணத்தாலும் வசிக்கப்பட்டிருந்தாங்களாம். அந்த இடத்துல ஜனககுமாரியை தவிர வேறு யாரும் வேறொருவனால் விரும்பப்பட்டவள் இல்லை. வேறொருவனுக்கு மனைவியாக இருந்தவனும் இல்லை. கீழ் ஜாதியில் பிறந்தவர்களோ, அழகு குறைந்தவர்களோ, சுப லட்சணங்கள் இல்லாதவர்களோ, உபச்சாரம் செய்ய விரும்பாதவர்களோ, உடல் பலம் குறைந்தவர்கள், ராவணனால விரும்பப்படாதவர்களோ அவனுடைய மனைவியாக இருக்கல. நன்மதியாளரான அனுமானுக்கு ராகவனுடைய தர்ம பத்தினியும் இப்படி ராவணனின் மனைவிகளைப் போல் இருந்தால், அதாவது ராமனுடனே இருந்திருந்தால் அவனுக்கு நன்மை ஏற்பட்டிருக்குமே என்றும் எண்ணம் ஹனுமானுக்கு தோணியதான். நிச்சயமா இங்கே உள்ள பெண்களை காட்டிலும் குணங்களால் மிகவும் சிறந்தவர் சீதை. அப்படிப்பட்ட அவரிடம் உயர்வான புலஸ்திய குலத்தில் தோன்றிய லங்கேஸ்வரன் இழிவான காரியத்தை செய்துவிட்டானே கடவுளேன்னு மறுபடியும் எண்ணி வருத்தப்பட்டார் ஹனுமான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் 9வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் ஸ்ரீராம்.